நல்ல உரைப்பாக ஒரு துவையல் எப்படின்னு பார்ப்போமா. நிறைய ஊரில் அதை வந்து சம்மந்தின்னு சொல்லுவாங்க, ஆனால் எங்கள் ஊரில் துவையல்னு தான் சொல்லுவாங்க. அந்த துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. இன்றைக்கி நான் மிக்ஸி ஜாரில் தான் துவையல் அரைக்க போகிறேன். அதுக்கு நான் வந்து ஒரு அரை முறி தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 3 வத்தல், அது உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுடுங்க. நான் ஒரு 3 வத்தல் வந்து நல்லா சுட்டு எடுத்துக்கிறேன். அப்போ தான் அது வந்து நல்லா அதோட காரம்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சுடுறதே ஒரு மணமாக இருக்கும். அப்புறமா அது கூட வத்தல், 2 பல் பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம், புளி, உப்பு, மெயினாக வந்து கருவேப்பிலை போட்டு நம்ம அரைக்கும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து நம்ம தண்ணியே சேர்க்கவே கூடாது. தண்ணி சேர்க்காம இப்படி தான் வரும். நம்ம கையெடுத்து விட்டு தள்ளி தள்ளி விட்டு நம்ம அடிக்கும்போது அது நல்லா ஒரு உதிரியாகவே வந்துடும். டேஸ்ட்டான துவையல் ரெடி ஆகிட்டு, இந்த துவையலை வந்து சாப்பிட்றதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அதை வந்து நல்லா உருண்டை பிடிச்சி அதுக்கப்புறமா நம்ம சோறில் வச்சு சாப்பிடும்போது அது என்னமோ ரொம்ப ருசியாக இருந்த மாதிரியே இருக்கும். நானும் இதை எப்படியாவது நல்லா டெக்கரேட் பண்ணிடலான்னு ட்ரை பண்ணியெல்லாம் பார்த்தேன். எனக்கு அதெல்லாம் செட் ஆகாதுன்னு நினைக்கேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணி பார்த்தேன். அது ரொம்ப வரல. இப்படி தான் எனக்கு வந்துச்சு. இப்போ நம்ம நல்ல சூடான சோறு அதை வந்து பிளேட்டில் வச்சுட்டு அது மேலே துவையல் வச்சு அதை அப்படியே நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்குமே, அப்பா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.